எஸ்எஸ்கேவோட சுயரூபம் தெரியாம, இப்போ நம்ம ரேவதி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது ரேவதியோட மகன் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கே சொன்னது, பேசினது இது எல்லாத்துக்குமே மயங்கி, கடைசியில வந்து இந்த மாரி நான் வந்து இப்போ மாறிட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா, இப்போ ரேவதியே முடிவு எடுத்துட்டாங்க. கௌதம பத்தி எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எஸ்எஸ்கே 6 மாசத்துல சாக போறாரு அப்படின்றது உண்ம. அதே மாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நல்லபடியா குணமாகுறாரோ இல்லையோ, அதெல்லாம் நடக்காத காரியம். ஆனா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ஆசை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைவேறிடுச்சு. அதே மாரி எஸ்எஸ்கேவோட ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, அவங்க மகன் யாரு அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா, கடைசியில நம்ம ரேவதிக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்தவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம ரேவதி நோட்டீஸ் பண்ண போறாங்க. அந்த ஒரு டைம்ல ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக போகுது. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரேவதி அப்படியே திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க போறாங்க. எவ்வளோ பெரிய தப்ப பார்க்க இருந்தோம். அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே திருந்திட்டான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம நெனச்சது எல்லாமே தப்பு. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. நல்ல வேளை இந்த எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு நம்ம எந்த ஒரு உண்மையையும் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அ அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அ இவங்க ரேவதி இருக்காங்க இல்லையா? அவங்க இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட இனிமே எந்த ஒரு உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த பூஜா மில்லுல வேலை பார்த்துட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய அதாவது கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாரி சொல்லி, நேரா வந்து பார்த்தீங்கன்னா வெளிய போறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் இந்த எஸ்எஸ்கே அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஏற்கனவே தன்னோட மனசுக்குள்ள குறுகுறுத்துட்டு இருந்துச்சு. அதாவது எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லாம மறைக்கணும்? பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க அதாவது ரேவதி வந்துட்டு நேரா கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்பதான் எஸ்எஸ்கே ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க டாக்டர், நான் சொல்றபடி கேளுங்க. ஏற்கனவே இலக்கியா கிட்டயும், ரேவதி கிட்டயும் நீங்க நெறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டீங்க. இன்னைக்கு இன்னொரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்டின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஒரு டைம்ல ரொம்ப சீரியஸா இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நடிக்கணும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உடனடியா சாக போறேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைப் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பி உண்மை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க." அப்டின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்ட ரேவதிக்கு, "ஓ! இப்படியா சங்கதி? இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சும்மா விட போறது கிடையாது எஸ்எஸ்கே. என்னோட மகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, நீ இவ்ளோ பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கியா? இனிமேலும் உன்ன விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. உன்னால இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே தாங்கிக்க முடியாது. நீ தாங்கிக்க முடியாத அளவுக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு அடிய குடுக்க போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம ரேவதி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவால எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.